लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानदृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 34வது நாள் பதிவேற்றம். திருவேங்கட தந்தாதியினுடைய 70வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் மட்டு அலை தந்தடை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளைதே திருவந்தாதி 100 கலித்துறையே. 70வது பாசுரம். மெய்த்தவம் போர் உக வெண்சொல் ராமன் வில் வாங்கி வளைத்து உய்த்த அம்போர் உகம் நாளும் செய்தோர் உயர்வேங்கடத்து வைத்த அம்போருகப் பூவார் கடலை மறை மணநூல் பொய்த்த வம்போர் உகவார் காமம் வேட்டு புரளுவரே. மிகப்பெரிய தவத்தை செய்தவனான பரசுராமன் தன்னுடைய தந்தையை கொன்றதற்காக 27 தலைமுறை சத்திரியர்களை வேரோடு 21 தலைமுறை சத்திரியர்களை பூண்டோடு அறுத்த அந்த பரசுராமன் ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் முடிந்த அந்த நன்னாளில் திடீரென்று வருகிறான். மிக கோபத்தோடு வந்து ராமனை நோக்கி, நீயா ராமன்? நான் தான் உண்மையான ராமன் என்று பரசுராமன் சொல்ல, கோபத்தோடு அவனுடைய பேசி வந்த அந்த பரசுராமன் கையில் இருந்த வில்லை தன்னுடைய கையிலே வாங்கி வளைத்து அம்பு எய்து அந்த அம்பிற்கு பரிகாரமாக பரசுராமர் தன்னுடைய தவங்களை எல்லாம் கொடுத்து மறைந்து போனார் என்று ராமாவதாரத்திலே இருக்கக்கூடிய குறிப்பு. அப்படி பரசுராமன் கையில் இருந்த வில்லை வாங்கி வைத்து 4 யுகங்களையும் செய்தனான நெடுமால் உயர்ந்த திருவேங்கட மலையிலே வாசஸ்தலமாக தாமரை மலர் திருவடிகளை உடையவனாகும். வேதாந்தங்களையும் அறநூல்களையும் பொய்யென்று கூறுகின்ற வம்பு பேசுபவர்களுக்கு விரும்பத்தகாதவர்களான சிற்றின்பத்தையே விரும்பி புரண்டு வருந்துவராக இருப்பார்கள். பெருமாள் பாதத்தை பணியாதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டும். பிறப்பிலும் உயர்வு தாழ்வு உண்டு. அவர்களுடைய வினைகளுக்கு ஏற்றவாறு பிறப்பு இருக்கும். ஆனால் மெய்த்தவம் உடையவர்களுடைய வாசஸ்தலமான திருவேங்கடத்தை அடைந்து கைங்கரியம் செய்ய பெறாதவர்கள் இந்த வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் சிற்றின்பத்திலே புரளுவார்கள் என்று சொல்லுகிற பாசுரம். பரசுராமர் ராமாவதார காலத்திலே வந்த ஒரே விஷயம்தான் அது. சீதா கல்யாணம் முடிந்தவுடனே வந்து ராமனோடு வம்புக்கு இழுக்க ராமனானவன் கையில் இருந்த வில்லை வாங்கிய உடனேயே தன்னுடைய நிலையை உணர்ந்த பரசுராமர் தன்னுடைய தவங்களை எல்லாம் ராமனுடைய அம்புக்கு பலனாக கொடுத்து விட்டு மறைந்து போகிறார். அவர்தான் இங்கே திருவேங்கட மலையிலே ஒரு நெடுமாலாக நின்று கொண்டு கமலமலர் பாதங்களை உடையவராக தன் பாதத்தை பற்றியவர்களுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கிறார். அப்படி அந்த உயர்ந்த நிலையை அடைய விரும்பாதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இங்கே இழிவாக இருக்கிறார்கள். அவனை அணுகாதவர்கள் இழிவாக இருப்பார்கள் என்று சொல்லுகிற பாசுரம். மீண்டும் பாசுரத்தை பார்க்கலாம். மெய் தவம் போர் உக வெண்சொல் ராமன் வில் வாங்கி வளைத்து உய்த்த அம்போர் உகம் நாளும் செய்தோர் உயர்வேங்கடத்து வைத்த அம்போருக பூவார் கடலை மறை மணுநூல் பொய்த்த வம்போர் விசுவர் காமம் வேட்டு பொருளவரே. காயன வாச்சா மனசேந்திரிவா உத்தியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமேத சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேரி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.